தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கர்நாடகாவில் முதல்வர் மாற்றப்படுவது குறித்து பொதுவெளியில் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுவதால் அது காங்கிரஸை தான் பாதிக்கிறது என்று கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் எச்சரித்துள்ளார். சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குனிகள் காங்கிரஸ் எம்எல்ஏவான H.D. ரங்கநாத், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் டி.கே. சிவகுமாரின் முயற்சிகளால் தான் காங்கிரஸ் 140 இடங்களை வென்றது என்று ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவரும் தெரிவிக்கின்றனர். கர்நாடகாவின் முதல்வராக டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்பார் என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து கர்நாடகாவின் முதல்வராக தான் 5 ஆண்டுகளுக்கு பதவியில் நீட்டிப்பேன் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள டி.கே. சிவகுமார், கர்நாடகாவில் யார் முதல்வராக நீட்டிக்க வேண்டும் என்பது குறித்து சித்தராமையா தெரிவித்ததுதான் இறுதியானது என்பதால் இதற்கு மேல் கர்நாடகாவில் முதல்வர் மாற்றப்படுவது குறித்து யாரும் பேசக்கூடாது. முதல்வர் மாற்றப்பட வேண்டும் என்பது குறித்து சித்தராமையா சார்பாகவோ தனது சார்பாகவோ பொதுவெளியில் பேசுபவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுகின்றனர். காங்கிரஸ் மேலிடம் எடுக்கும் முடிவை தான் ஏற்பதாக சித்தராமையா ஏற்கனவே தெரிவித்துவிட்டார். காங்கிரஸை பொறுத்தவரை கட்சிதான் முக்கியமே தவிர தனி மனிதர்கள் அல்ல என்று தெரிவித்தார். மேலும் தான் முக்கியமல்ல, கட்சிதான் முக்கியம் என்று சித்தராமையா தெரிவித்துள்ளார் என்றும், கட்சி என்ன சொல்கிறதோ அதைத்தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் டி.கே. சிவகுமார் கூறினார்.